ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அது மூலியமாகவே வாட்ஸ்அப் மூலியமாகவே எந்த டீட்டெயில் வேணாலும் கேட்டுக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அன்றைக்கி அது ஒரு கேட்லாக் லிங்க் தான். அதை டச் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் ஃபுல்லாக அதில் வரும். ப்ராடக்டோட இமேஜ், வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமே மற்ற ஸ்டாக்கும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சனை பிளேட்டு தான். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. வெளியில் இருக்கிறது ஃபுல்லாக மெழுகு தான். ஒரு தேங்காய் பழம் பூ வச்சு நம்ம அர்ச்சனைக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் தட்டு. இது ஹைட் 2 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் உடையது. 1500 விலை கொடுக்குறாங்க. 1500. பெரிய சைஸ் அர்ச்சனை பிளேட் சைஸ். இந்த சைஸ் எப்போதும் கிடைக்காது. கிடைக்க வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேசன் தான். இதுவும் நல்ல கம்பி கொடுத்து வரும்பு மடக்கி கீழே சீலோட இருக்கக்கூடியது. பேர் வெட்டியிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு நிறைய பேர் என்னென்னா அவ்வளோ பளபளப்பாக இருக்கிறதுனால கேட்குறாங்க, புதுசாக அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எல்லாமே பழைய அந்த காலத்து பொருட்கள். அந்தளவுக்கு நம்ம கண்டிஷனாக இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சேலில் போட்டுட்ருக்கேன். சைஸ் வந்து 10 இன்ச்சு சைஸ் உடையது. 1400, 1400 விலை கொடுக்குறாங்க பேசனு. நல்ல கண்டிஷனில் உள்ளது. அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய கரண்டி தான். 4 சைஸு கரண்டி. இப்போ வந்து 4லேயும் பார்த்தோம்னா வெவ்வேறு இனிஷியல் போட்டிருக்கோம். நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையுமே பார்த்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொருலையும் பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வாங்கினா வாங்குறவங்களுக்கு யூஸ் ஆகுமேனு எல்லாமே 4ம் ஒவ்வொரு இன்ச்சு வித்தியாசம் உள்ளது. நல்லா ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஆனால் ஒவ்வொரு இன்ச்சு வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய 4 சைஸில் இருக்கக்கூடிய கரண்டி. பெருசு வந்து பார்த்தோம்னா 13 இன்ச்சு இருக்கும். 4யும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். வெங்கல கரண்டி பெருசு வந்து உங்களுக்கு 13 இன்ச்சு, சின்னது வந்து 10 இன்ச்சு. அதாவது 13, 12 அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு வித்தியாசப்படும். 4யும் சேர்த்து 2200, 2200 விலை கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது. எல்லாம் வாங்குகிற இடத்துல ரேட்டு கூட தான் அதெல்லாம், இந்த கரண்டியெல்லாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன சட்டி தான். பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சட்டி. சின்னதாக இருந்தால் கூட அதுக்கும் அவ்வளோ அழகாக வரும்பு மடக்கி 2 சைடும் காது வச்சு எவ்வளோ ஒரு கண்டிஷனாக இருக்குது. ஈயம் பூசி எல்லாமே ஒரு சின்ன பொருளுக்கும் அவ்வளோ வேலை நுட்பமாக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சட்டி இது. கொஞ்சமாக சட்னி தாளிக்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். 7 இன்ச்சு தான் சைஸு. அப்படி இல்லைனா மீன் வறுக்க அந்த மாதிரி ஒரு 2 பீஸ் மட்டும் மீன் போட்டு வறுக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 1300 அந்த சட்டி. 1300. அடுத்த பார்க்குறது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் தான். சின்ன சைஸ் பவுலு. 2 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு. நிறைய பேர் வந்து சில பொருட்கள் விருப்பப்பட்டு கேட்குறீங்க. நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க போட்டுட்ருக்கேன். 2 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸு. 700 விலை கொடுக்குறேன். 700ங்க. ஒரு நூல் வார்னிஷ் கோட்டு வேணுன்னா அடித்து அனுப்பி விடுவோம். வாங்கின வாக்கில் போட்டிருக்கேன் நான். அடுத்ததாக பார்க்குறது செம்மரத்தில் உள்ள ஒரு மரப்பாச்சி பொம்மை. இதெல்லாம் வந்து 80-100 வருஷம் பழமையான மரப்பாச்சி பொம்மை. இப்போ உள்ளது கிடையாது. இந்த மரத்துக்கு தான் காஸ்ட்டு. அந்த மரம் கிடைக்கிறதே ரொம்ப விசேஷமானது. இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும். ஏன்னா அந்த காலத்துலலாம் உள்ள மிஷின் கிடையாது இல்லையா. அந்த காலத்தில் கை வேலைப்பாட்டில் செஞ்சது தான். அங்கனங்கன்னா அந்த கை வேலைப்பாடு செஞ்சதுக்கான ஒரு அடையாளங்கள் தெரியும். எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். இந்த மரப்பாச்சி கிடைக்கிறது ரொம்ப ரேருங்கிறதுனால நம்ம சொல்லி வச்சு தான் வாங்கி நம்ம போட்டுட்ருக்கோம். கொலுவுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து உங்களுக்கு 1600, 1600 விலை கொடுக்குறேன். 4.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. நம்ம தொடர்ச்சியாக நமக்கு கஸ்டமர்ஸ் தொடர்ச்சியான வாங்கிட்டு இருக்கவங்க நிறையா விருப்பப்பட்டு கேட்குறதுனால இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லி வச்சு வாங்கி தான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ பஜாரில் போய்ட்டு மரப்பாச்சிக்கு வேணும் அப்படின்னா இந்த கண்டிஷனில் எல்லாம் கிடைக்காது. எல்லாமே உடஞ்சி போய் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கருங்காலி மரப்பாச்சி. நம்ம ஏற்கனவே செம்மர மரப்பாச்சி பார்த்தோம். இது கருங்காலி மரப்பாச்சி. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இதுலேயுமே எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். ஏன்னா மறுபடியும் எதுக்கு அது சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி அடித்து 10 பீஸ் 100 பீஸ் இருக்கக்கூடிய பீஸ் கிடையாது. இதெல்லாம் ஒன்று கிடச்சா இதே மாதிரி இன்னொன்று கிடைக்காது. சைஸ் 6.5 இன்ச்சு சைஸு. கருங்காலி மரப்பாச்சி வந்து 1900, 1900 விலை கொடுக்குறேங்க. வித்தியாசமான பொருட்களை நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி தான். 3 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பீஸு. நம்ம சட்னி வச்சுக்கிறதுக்கு, டைனிங் டேபிள் எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கு, மெயினாக தயிர் வர போடுறதுக்கு மங்கு பொருட்கள் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 சைஸ் அடுக்கு சட்டி. இந்த டைப்பு எப்போயாவது தான் கிடைக்கும். நல்லாயிருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கும். இது வந்து உங்களுக்கு 1800, 1800 விலை கொடுக்குறேங்க. உங்களுக்கு சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு. பெருசு வந்து 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. அதுலேயே கொஞ்சமாக சின்னதாகி சின்னது வந்து 3.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு. ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கலாம். 3யுமே யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். 3 பீசஸ் 1800, 1800 விலை கொடுக்குறேன்.
அடுத்தா பார்க்குறது மங்கிலே இருக்கக்கூடிய ஒரு மாவெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல கனமான பீஸ் இது. நல்ல திருத்தமாக இருக்குது. எந்த இடத்துலையும் எந்த இது டேமேஜும் இல்லாமல் நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து உள்ளேயும் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். ஒரு மாவு வைக்கிறதுக்குலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 பாக்கெட் கிட்ட மாவு கொள்ளும். அது கொள்ளளவு கெப்பாசிட்டி ஒரு 1.5 லிட்ரு அந்த ரேஞ்சில் பிடிக்கும். சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1400 1400 விலை கொடுக்குறேங்க. இன்றைக்கி சொல்கிற பொருட்களோட விலை எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். சொல்ல மறந்துடுறேன், எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கூஜா தான். வெள்ளைப்பித்தளையில் இருக்க கூஜா கிடைக்கிறதே இல்லை. இத்தனை இப்போ நம்ம 200 வீடியோ கிட்ட போட போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நல்ல பாலிஷோடு நல்ல இதாவோட இருக்குது. வெளியில் ஃபுல்லாக நல்ல பாலிஷ் பண்ணும்போது நிக்கல் கண்டென்ட் இருக்கிறதுனால நிக்கல் கோட்டிங் இருக்க மாதிரி இருக்கக்கூடியது. உள்ளே வந்து பாலிஷ் இல்லை, எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். நல்ல கண்டிஷனில் உள்ளது. நார்மல் வெங்கல கூஜா எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இந்த மாதிரி இருக்கிறது எப்பயாவது தானே கிடைக்குதுங்கிறதுனால வாங்கிட்டு வந்து சேலில் போட்டிருக்கேன். சைஸ் வந்து 6 இன்ச்சு சைஸு. நல்ல அந்த டம்ளரோடு இருக்குது. அதுவும் பெரிய நமக்கு இது தான். 6 இன்ச்சு சைஸு 1.25 லிட்டரு கிட்ட பிடிக்கும். 4900 4900 விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பானை தான். பித்தளை பானையாக இருந்தாலும் உங்களுக்கு வெங்கல மாதிரி சவுண்டு வரக்கூடியது. அவ்வளோ எதனாலங்கிறது அது தெரியல. அந்த காலத்தோட தன்மை அந்த அப்படி இருக்குது. அடியும் அவ்வளோ கனம். பார்த்தோம்னா பொட்டடிச்சு செஞ்சுருக்காங்க. அவ்வளோ கனம் அந்த மெழுகோடையே இருக்குது. உள்ளே பார்த்தோம்னா தெரியுது பாருங்கள், அந்த பொட்டடிச்சே செஞ்சுருக்கதோடது. கீழே பானை மட்டும் அவ்வளோ கனம். இந்த பார்க்க சின்ன பானை 1 கிலோ வெயிட் இருக்குது. அவ்வளோ கனமாக இருக்கக்கூடியது. சைஸ் 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு அகலம். வாயகலம் பார்த்தா 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1800 1800 விலை கொடுக்குறேங்க. நம்ம பால் காய்ச்சல் எதுக்காக வச்சுக்கலாம். நல்லா அடி பிடிக்காது. கனம் அடிபாகம் நல்ல கனமாக இருக்கிறதுனால எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதமே வடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்க்குறது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். இது வந்து தண்ணி குடிக்க மோந்து குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு வச்சுக்கலாம். 3/4 லிட்டர் பிடிக்கக்கூடியது. 4.5 இன்ச்சு சைஸு 900 விலை கொடுக்குறேன். 900ங்க. இதுலேயே நம்ம ஏற்கனவே பெரிய சைஸ் போட்டிருந்தோம். இது சின்ன சைஸு. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய 2 அடுக்கு சட்டி தான். இதுவும் 4 இருக்க மாதிரி ஒரு பீஸ்க்குள்ளே 4 சைஸ் இருக்க மாதிரியான அடுக்கு சட்டி. பொருட்கள் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. அதுலேயே நான் வந்து இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் நம்ம பொருள் நம்ம எடுத்துகிட்டு வரதுங்கிறது சொல்லி வச்சு தான் வாங்குகிறோம். அப்படி இருந்தும் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டாக் ஏற்றி வச்சு தாங்க நான் வந்து உங்களுக்கு சேலில் போட்டுட்ருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு டிமாண்டில் போயிட்டுருக்கு. இது வந்து நான் அடுக்கு சட்டி இது வந்து 2 இது போட்டிருக்கேன். இது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது. இதில் ஒரு 4 பீஸ் இருக்குது. சைஸு நல்ல அதெல்லாம் அதே மாதிரி இதெல்லாம் பழைய பீஸ். இப்போ உள்ளது கிடையாது. எல்லாமே பழைய பொருட்கள், அந்த காலத்து பொருட்கள். அழுத்தமாக இருக்கும் எல்லாமே. நம்ம ஒரு பூஜை அறையில் எதுவும் எடுத்து வைக்க கொள்ள வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 4 பீஸ் சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸு. சின்னது வந்து 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் வரும். இந்த அடுக்கு சட்டியில் அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 2600 விலை கொடுக்குறேன். 2600ங்க. ஒரு பீஸ் பார்த்தோம்னா 650 தான் விழும். நம்ம ஒரு ஆஃபர் மாதிரி தான் நம்ம போட்டு நம்ம எல்லாருக்கும் தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்ருக்கணுன்ற மாதிரி பண்ணுறோம். அதுலேயே இது வந்து உயரச்சட்டி. இது கொஞ்சம் உயரச்சட்டி. நம்ம ஒரு பால் காய்ச்சறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எதுக்கு அதாவது உங்களுக்கு பூஜை அறைக்கு பர்பஸ்க்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுக்கி வைக்கவும் ஒரே இடத்துல அடுக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடத்த அடைக்காமல் இருக்கக்கூடியது, அழுத்தமாக இருக்கக்கூடியது உயரச்சட்டி. இது வந்து உங்களுக்கு 3200 3200 விலை கொடுக்குறேங்க. இது ஒரு சட்டி 800 ரேட் போட்டு தான் நம்ம கொடுக்குறோம். இந்த ரேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வாங்க முடியாது. நம்ம அவங்கவுங்களே வந்தால் கூட வாங்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறது தான். சைஸ் 5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. சின்னது வந்து 4 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய தூக்கு தான். இதுவும் நான் போன தடவை நம்ம 2 தூக்கு ஆஃபரில் போட்டிருந்தோம். அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் திரும்ப மறுபடியும் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய 2 தூக்கு. 2 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி. நல்ல கனமாக இருக்கக்கூடியது. இந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஒரே வீட்லேருந்தே வந்து 2லேயுமே ஒரே மாதிரி இனிஷியல் போட்டிருக்கோம். இது 2யுமே அப்படியே செட்டாக தாங்க கொடுக்குறேன். எதுக்காக நான் ஒரே மாதிரி கிடைக்கிறது அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரே மாதிரி கிடைக்கிறது இல்லை. இது ஒரு பீஸ் மாதிரி 100 பீஸ் கிடைக்கிறதுங்கிறது நமக்கு அபூர்வமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அது எதுக்கு பிரித்து கொடுப்பானே, ஒரே மாதிரி போய் சேரட்டும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கணக்கில் தான் நம்ம அது மாதிரி கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஹைட் உள்ளது, நல்ல பெரிய பீஸு. இதுவும் இன்றைக்கி ஆஃபரில் தாங்க கொடுக்குறேன். 2 பீஸும் சேர்த்து 3000 விலை கொடுக்குறேன். ஒரு பீஸ் ஒரு தூக்கு வந்து 1500 தான் ரேட்டு வரும். நல்ல பெரிய தூக்கு இது. நார்மல் சைஸ் இல்லாமல் பெரிய சைஸு. 7 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. 3000 for 2 pieces.
அடுத்ததாக பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி அண்டா. இது வந்து நம்ம நார்மல் சைஸ் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி அண்டா. இதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு கரெக்டாக இல்லை, ஓரளவுக்கு கிடைச்ச மூடி. இப்போ நான் போனதுக்கு எனக்கு இந்த மூடி தான் கிடைச்சது, வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்க மாதிரி இருக்குது, இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். மூடி வேணால் தனியாக வாங்கிக்கணும். மூடி வந்து 1400 தனியாக வரும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், இல்லை பிரியாணி அண்டா மட்டும் போகிறவங்கன்னா அது மட்டும் வாங்கிக்கலாம். இது பிரியாணி அண்டா வந்து முழுக்க காப்பர் பிரியாணி அண்டா, முழுக்க பொட்டடிச்சே செஞ்சது. இப்போ உள்ளது கிடையாதுங்க, எல்லாமே அந்த காலத்து பீஸு, எல்லாமே நல்லா வெயிட்டாக அழுத்தமாக இருக்கக்கூடியது. முழுக்க நல்ல ஈயம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஈயம். அதே மாதிரி காப்பரும் அந்த தன்மை வந்து அந்த காலத்து காப்பர் நல்லா பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். நான் வாஷ் கூட பண்ணலை, அப்படியே போட்டிருக்கேன். வாஷ் பண்ணால் இன்னும் நல்ல பளபளன்னு இருக்கும். சைஸ் 10 இன்ச்சுக்கு நல்ல அகலம், வாயகலம் பாருங்கள். பானையோட வாயகலம் பார்த்தோம்னாலே அவ்வளோ பெரிய சைஸு, ஒரு அடியை விட பெருசு. 13 இன்ச்சு இருக்கக்கூடியது, நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து ஒரு 20 லிட்டர் 18 லிட்டர்லேருந்து 20 லிட்டர்கிட்ட கொள்ளளவு பெரிய சைஸ். இது நம்ம வீட்டுக்கு இல்லாமல் நிறைய பேருக்கு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொட்டு அடிச்சே செஞ்சது. அடிபாகமும் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த பொருளாக இருந்தாலும் அடிபாகம் பார்க்காம நான் எடுக்க மாட்டேன். அடி அவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது வந்து ஒரு செஞ்ச வாக்கில் அப்படியே மேலே தூக்கி வச்சுருந்துட்டு நம்ம கைக்கு வந்தால் அப்படி இருக்கும். அந்த பொருள் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணாமல் அந்த பொருள்லாம் கைக்கு உங்கள் கைக்கு வருது, அந்த அளவுக்கு கண்டிஷனில் உள்ளது. கீழே மேலே எடுத்து வைக்கும் போது கூட ஒரு சொட்டை இல்லாத அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருந்த பொருளை தான் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேலில் போட்டுட்ருக்கேன். இது வந்து 3,200 வெயிட் இருக்குங்க. கிலோ 2,500 வரும். 3,200க்கு 7,900 விலை கொடுக்குறேன் காப்பர் அண்டா. மூடி வேணுங்கிறவங்க தனியாக 1,400 வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். காப்பர் அண்டா மட்டும் 7,900, 7,900. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.